இருக்கும் போது என்ன இந்த நாடானது எப்பேற்பட்ட நாடு பாத்தியா? எப்பேற்பட்ட நாடு? நாடு மிக நல்ல நாடு. அழகுடை நாடு தூத்துக்குடி மாவட்டமா நம்ம பொம்மையாபுரமா நகரத்துல சரி இந்த காளியோட வாசலில நிறைய மக்களை பார்க்க புதுமுகமா தெரியுது. இந்த வருஷம் பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் பாத்தியா? இந்த கூட்டம் அதிகமாகவே இருக்கு. அதனால என்ன ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் இருந்துட்டு போங்க. சரி தூக்கம் வந்தாலும் இங்க படுத்து உருண்டுக்காங்க. வீட்டுக்கு மட்டும் யாரும் பேராதீங்க அம்மா. ரோட்ல மட்டும் படுத்தாதீங்க. அதாவதுயா என்ன நம்ம ஊர்ல காளியம்மா கோயில ஒரு கடந்த 2 வருஷமா நம்ம காளியம்மா கையை தான் படிச்சுட்டோம். ஆமா அதே கதையை கேட்க கேட்க நம்ம தாய்மார்களுக்கு புளிச்சு போயிருக்கோம். புளிச்சு பிடிச்சு அதே கதையை அரைச்சமாவே அரைக்கான இந்த கருவாயே. அதானே நம்ம கதையை மாத்தி பிடிக்க மாட்டானா? உண்மையை சொல்லுதிய எங்க அம்மாத்தம்மாருக்கு தெரியும் என்னைய பத்தி. ஆமா அதனால என்ன காளியம்மன் கதையை நம்ம முதலே காளியம்மால அழைச்சிட்டோம். சரி அவ உத்தமி ஒரு சொல்லு வாசகி இருக்கேங்க உண்மையில. ஆமா அவ வந்துட்டு போயிட்டா பத்தியா? ஆமா அவ வந்துட்டா நம்ம எல்லாமே நல்லதும் நடக்கும். சரி நான் என்னமோ நினைச்சேன் வரதுக்கு முன்னாடி என்ன பொதுவாவே நான் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போக மாட்டேன். ஆமா ஃபேன் தான் எறையுதா? பொதுவா பொங்கல் முடிஞ்சோடனே நான் வந்து வெளிலுக்கு போக மாட்டேன். ஆமா ஏன் தெரியுமா? எனக்கு நல்ல கிராக்கரியை சாப்பிட்டுட்டு ஆமா ஒரு படியா வரும். அதே கடகமா வரும். முந்திச்சியாய விரிச்சு சரி பொங்கலை அங்கிட்டு வர 1 ரூபா அங்கிட்டு வர 1 ரூபா. ஆமா அன்னைக்கு நம்ம வெளில அடிச்சுட்டு சரி காளியம்மாவா மாரியம்மாவா எங்க இருந்து ரூபா மாம்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதானே. அதனால இருந்தாலும் அந்த கோமரங்கள் சாமி கொண்டாடிகள் மேல அவ பேர சொன்னா இருக்க முடியாதுயா. கண்டிப்பா அப்ப ஏற்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த வெள்ளுப்பாடு. அதுக்குத்தானே அவளை கூப்பிடத்தானே வருது. நிச்சயமா ஆயக்கலை 64 வில்லுப்பாட்டும் கனியாங்கூத்தும் தான் அம்மா பிறப்பு வளர்ப்ப படிப்பாங்க. அம்மன் கதையை நம்ம ஏற்கனவே 2 வருஷம் படிச்சதுனால சரி இந்த வருஷம் கொஞ்சம் கதைய வித்தியாசமா படிக்க போறோம். எங்க கதையை படிக்கும்? அம்மாவை கூப்பிட்டாச்சு அவ வந்துட்டு வரம் கொடுத்துட்டு போயிட்டா. சரி இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய கதை என்ன கதை? காவல் தெய்வங்களுடைய கதை. ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு ஏற்ற நாள். சரி இன்னைக்கு நிறைஞ்ச நாள் சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு இன்னைக்கு கூட முடியுது பாத்தீங்களா? காவல் தெய்வங்களுக்கு 6 பலிகள்லாம் கொடுத்திருப்பீங்க. சரி காவல் தெய்வத்துல இருக்கால யார் தெரியுமா? என் தாயான பேச்சி அம்மா இருக்கா பாத்தீங்களா? இவ காளி அம்மா இவ அம்மன் தானே. காளி கூட பிறந்தவா கிடையாது. பேச்சி அம்மா காவல் தெய்வம். எத்தனை காவல் தெய்வம் இருக்கு? அவருடைய கதைகள் நாங்க இங்க படிக்க போகிறோம். ஆமா இப்படியாக இருக்கு இந்த கலியாகான வாசலிலே கதைகள் பாரு
பேச்சு காட்டுவனே பேச்சி அம்மா சுடலையோட கதைகள் வாழ சொத்தே சார் மாயாண்டி கதைகள் வாழ மாறி மாறுவா முத்தனோட கதைகள் வாழ முத்தானம் மாறுவா கதை மதலே மலை புதுசா 2 வில்லுப்பாட்டு கலைஞர்கள் உருவாயிருக்காங்க. ரேடியா செட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் டவுசர்ல ஜிப்பு படாம உட்காந்து ஆகி கிடக்கான். நான் என் கண்ணுக்கு அதுதான் தெரியுது. நான் பாட அவன் கிடந்து ஆட, அவன் ஆட அவன் கிட்ட இருந்தவன் கூட பாட. அடுத்த வருஷம் 2 வேலை என்கிட்ட உட்காந்து இருப்பாங்க. இதுக்கு ஆட்டு பாடுறதா? நீ என்னடா படிக்க? அந்த பையன் கிடந்த ஆடுற ஆட்டத்தை பாத்தீங்கன்னா நீ பாத்துறாத, பார்த்தா செத்து போயிருவ தெரியுமே. எந்த அப்பியான காளியம்மா நம்ம சும்மா சின்னண்டா போகும்போது கல்ல தூக்கி எரிஞ்சிடாதே. நாளைக்கு கழுகுமலை ஊர்ல படிக்க வேண்டியது இருக்கு. எந்த அப்பியான காளி வாசலில என்ன மாயாண்டி சுடலமாட சாமி கதையை படிக்க போறோம். சரி, நம்ம ஊர்ல இருந்து மாமிச பலி கொடுத்தாச்சு. இன்னைக்கு கடா வெட்டிருப்பாங்க. சரி, நம்ம அம்மால கூப்பிடக்கூடாது. காவல் தெய்வத்தை பத்தி படிக்கலாம். இந்த கதையை கேளுங்க. சரி, அம்மையான காளி வாசலில என்ன சுடலையோட கதைகள் போட சுடலை அவள் தாய் பேச்சி அம்மா. இந்த பேச்சி அம்மா எங்க பிறந்தா எப்படி வளர்ந்து நம்ம ஊர்ல இருக்கா பாத்தீங்களா? என் பொண்ணோ வெள்ளி கையில் ஆசை பொன்னுவெள்ளி கைலாசமலையில. சரி, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக முத கைலாசமலை தான் தோன்றுச்சான். அப்படியா? இந்த உலகத்தையே கட்டி காக்க ஆதி சிவபெருமானும் பார்வதியுமே இருக்க 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், கிண்ணரடர், கிருட பாந்தரர், வித்தியாந்தரர், சந்திரன், சூரியன், சரி தேவாதி தேவர்களையும் படைத்த சூழ அவர்கள் 14 உலகத்தையும் படைத்தார்களாம். சரி, நம்மளமாய் மக்கள் வாழ்றோம் பாத்தீங்களா? இந்த உலகத்துக்கு பேரு பூமி என்று சொல்லக்கூடிய பூலோகம். தேவாதி தேவர்கள் பணிவிடை செய்வதற்காக சிவனுக்கு பிறந்தவர்கள் பாத்தீங்களா? சரி, அவர்கள் பிறந்து இருக்கக்கூடிய இடம் தேவலோகம். பெருமாள் பள்ளி கொண்டிருப்பது வைகுண்ட லோகம். இப்படி 14 லோகத்தையும் படைத்து, சரி படைத்த உயிரை பட்டினியா போடக்கூடாதுல்ல, படைத்த மக்களுக்கு படியிழக்க வேண்டும் என்று அம்மை உமையவள் பார்வதியால் கைலாசத்தை தன் கணவனான பகவானுக்கு என்ன பரமசிவன் படியிழக்கம்மா எது செய்த பாருங்க. ஆதி நல்ல தினையை எடுத்து Thank you.
பகவானிடம் கொடுப்பாள் அம்மை உமையவள் பார்வதியாய். அந்த உலகத்தினை எடுத்து உரியவனாரிடம் அம்மை கொடுப்பாளாம். அதாவது கட்டின கணவன் சிவபெருமான மதிச்சு சரி வேலைக்கு சிவபெருமானுக்கு என்ன வேலை? படைத்த மக்களுக்கு எல்லாம் படி இலக்கணும். நமக்கெல்லாம் யாரும் பட்டினியா இருக்கக்கூடாது. சரி அவர்கள் படி இலக்கணும். சிவபெருமான் நேரா வரமாட்டாரு. அவர் கடவுள் இல்லையா? நிச்சயமா உலக மக்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். சரி அன்றாட வேலை செஞ்சு மக்களுக்கு கூலி அன்னைக்கே கிடைக்கணும். பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவன் உடலுக்கு சக்தியும் கொடுத்து சரி படி இழப்பதற்காக தன் மனைவியாகப்பட்ட ஆதிசக்தி பார்வதி அம்மா என்ன நாடி திணை எடுத்து நாதன் பகவானிடம் கொடுப்பாளாம். சரி உரிய திணை எடுத்து உலகம் எல்லாம் படிகளுக்கும் பகவானிடம் கொடுத்தாராம். இந்த ஆண்டவன் சிவபெருமான் படியரிசிகளை வாங்கிக் கொண்டு நம்மள மாதிரி உலக மக்களுக்கு படிகளுக்கு எங்க வராரு பாருங்க. நாளை நல்ல திணை எடுத்து நாளை நல்ல திணை எடுத்து நாளை நல்ல திணை எடுத்து திணை எடுத்து திணை எடுத்து நாளை எங்கும் படியலந்தார் படியலந்தார் நாளை நல்ல திணை எடுத்து நாளை நல்ல திணை எடுத்து நாளை நல்ல திணை எடுத்து திணை எடுத்து திணை எடுத்து நாளை எங்கும் படியலந்தார் படியலந்தார் உனக்கு நல்ல திணை எடுத்து உலகமெல்லாம் படியலந்தார் நாடி திணை எடுத்து நாடெங்கும் படியலந்தாராம். ஆமா உலகத்தை திணை எடுத்து உலகம் எல்லாம் படியலந்தாங்க. அப்படி படியலந்த பகவான் என்ன உண்மையிலே இந்த பகவான் படியலக்கத்தான் போறாரா இல்ல அடுத்தவ வீட்டுல போய் படி அளந்துட்டு வராரா? எத்தனை மீட்டர் நீளம் இருக்குன்னு அளந்துட்டு வராரா? சொல்ல முடியாதுல்ல. கருக்குள் இருக்கும் குழந்தை முதல் சரி கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் ஆமா ஈ முதல் எறும்பு முதல் யானை பெரிய பெரிய ஜந்துக்கள் யாவுக்கும் படியலந்தாராம் பகவான் சிவன். சரி அப்படி படியலந்தவர்களுடைய பகவானே என்ன உமையவள் பார்வதி சோதிக்கலாமா? சோதிச்சு பார்க்கலாமா? கட்டின கணவனை யாரா சந்தேகப்படலாமா? சந்தேகப்படலாமா? சந்தேகம் வந்தாலே வீட்டுல சுடுகாடு தானே. ஏமா அந்த வெள்ளு கதை கேட்க மக்கள் நல்லா கவனிக்கணும். கேட்டுக்கங்க. கெட்டின கணவன் குடியார பயலா இருந்தாலும் பரவாயில்லம்மா. சரி 4 அம்சம் ஊத்திட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா சந்தேகத்தை மட்டும் பற்றாதீங்க. 4 மிதி மிதிச்சாலும் பரவாயில்ல. ஆமா எல்லாரையும் சொல்லலப்பா. ஆமா குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை அடிக்கிற போது நீங்க அடிக்க தப்பே கிடையாது. நம்ம ஊருக்கு போனோம் அதானே. அந்த மாதிரி கணவன் வந்து யாரும் சந்தேகம் மட்டும் பற்றாதீங்க. சந்தேகப்பட்டாதீங்க. அப்படியாகப்பட்ட உலகத்தை ஆளக்கூடிய பகவானையே பார்வதி சந்தேகப்பட்டாலாம். சரி எப்படி சந்தேகப்பட்டா? எப்படிப்பட்டா? இந்த பகவான் உண்மையிலே படியலந்தாரா? ஆமா ஈ முதல் எறும்பு வரைக்கும் படியலட்டேன்னு சொல்றாருல்ல. சரி அப்ப இவர் உண்மையிலே படியலந்து தான் வந்திருப்பாரா? இவரு படியலப்ப நம்ம சோதிச்சு பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கணும். இப்படியாக அம்மை உமையவள் படியலக்கை சோதிக்கும் போது எப்படி சோதிக்க பாத்தீங்களா? எப்படி எவ்வாறும் பிள்ளாய் விஸ்வகர்மா வாரும் பிள்ளாய் விஸ்வகர்மா 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 வார்த்தை ஒன்றை சொல்ல கேளோ வார்த்தை ஒன்றை சொல்ல கேளோ அருமையா விஸ்வகர்மா அருமையா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்றை சொல்ல கேளோ வார்த்தை ஒன்றை சொல்ல கேளோ ஆரும் பிள்ளாய் விஸ்வகர்மா ஒரு வார்த்தையை சொல்லுவேன் கேளு. கேளுங்க. விஸ்வகர்மானா யாரு? யாரு? தெய்வ தட்சகர். தட்சகர் அதாவது என்ன விஸ்வகர்மா பிள்ளைய பார்வதி அம்மா கைலாசத்துல கூப்பிடுறா. சரி இந்த பகவான் படிகளக்க பூலோகத்துக்கு நமக்கு அடிக்க வந்திருக்காரு. ஆமா அப்பந்தான் பாரதி அம்மா விஸ்வகர்மா கூப்பிட்டு என்ன விஸ்வகர்மா சொல்லுங்கம்மா இங்க வா வந்துட்டேன். இந்த பாரதி அம்மாளுக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? உன்னுடைய வேலை என்னது விஸ்வகர்மாக்கு? என்ன ஜன்னல் அடிப்பேன். ஜன்னல் ஆசாரி வேலை பாப்பா இல்லையா? ஆமா அந்த மாதிரி தெய்வ தட்சகரா இருக்கு. சரி எனக்கு ஒரு தட்ச வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. சொல்லுங்கம்மா. என்னம்மா என்று கேட்கும் பொழுது இது நம்ம 2 பேத்துக்கு ரகசியம்ப்பா. என்ன யார்ட்டையும் சொல்லப்படாது. அம்மா சொல்றத கேளு. என்ன அந்த விஸ்வகர்மா என்ன செய்தார் பாத்தீங்களா? என்ன செய்தார்? ஏ பார்வதி அம்மா என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு அடிமை வேலை பாக்குறேம்மா. நிச்சயமா பண்ணுவியாப்பா? செய்யுதும்மா. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன தஞ்சகோரங்கட்டை வெட்டி தஞ்சகோரங்கட்டை வெட்டி கட்டை வெட்டி கட்டை வெட்டி வெட்டி ஒரு சின்ன
சிமிழ் செஞ்சு தரணும். சின்ன சிமிழ் செஞ்சு தரணும். பாரதி அம்மா எதுக்கு சிமிழ் கேட்டா? எதுக்கு? அந்த சிமிழானதுல என்ன இவர்தான் எறும்புக்கெல்லாம் படியலக்குன்னு சொல்லுதாருல. ஆமா, உண்மையிலேயே அலக்காரன்னு சோதிச்சு பாப்போம். பாத்திரணும். அந்த சின்ன சிமிழுக்குள்ள எறும்ப பிடிச்சு அடைச்சு போடணுமா? சரி. அப்போ கைலாச வாசல்ல என்ன 2 எறும்பு, ஒரு ஆண் எறும்பும் ஒரு பெண் எறும்பும் ஓடுது. சரி. அந்த எறும்ப பிடிச்சு அம்மா பார்வதி அடைச்சு போட்டா. ஆமா. அந்த சிமிழுக்குள்ள அடைச்சு போட்டிருக்கா பாருங்க. என்ன அந்த எறும்பு 2 எறும்பு உள்ள இருக்கு. ஆமா. சிமிழை எடுத்து தன் எக்குக்குள்ள செருகி கொண்டா. முந்தானி சேர இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதுல சிமிழை வச்சு முந்தில சொருகியாச்சு. சரி. இங்க யாரு பாக்க போறா? ஆண்டவன் இங்க படியலக்காரா? என்ன இந்த சிமிழுக்குள்ள இருக்க எறும்புக்கு படியலக்காரா? படியலக்காரா சோதிச்சு பாப்போம். பாத்துருவோம். தம்மை உமையவள் சோதித்த போது என்ன ஆண்டவன் எங்க வரார் பாருங்க. எங்கே? எம்மாக்கால் சோந்தே கை வந்து பகவான் கைலாசம் வராரு. எங்க வராரு? கைலாசத்துக்கு. பூலோக மக்களுக்கு படியிழந்து சரி நம்ம புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தா காலையில போகும்போது அழகா போவாரு. அழகா சிரிச்சு போவாரு. நல்லா பவுடர் போட்டு பட்டை போட்டு போவாரு. லிப்டிக் எல்லாம் போட்டு போவாரு. வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாருன்னா சரி எப்படி வருவாரு? அப்படியே சட்டெல்லாம் கிழிஞ்சு போய் ஒரு கம்மா வீட்டுக்கு வேலைக்கு போற ஆளா இருக்கலாம். ஆமா. ஒரு கொத்தனார் வேலை பாக்குற ஆளா இருக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரும்போது எப்படி வருவாப்ல? ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி உழைச்ச கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு சரி குடும்பத்துக்காக உழைக்க போறோம். நிச்சயமா. வீட்டுக்கு வரும்போது கணவன் கவலையுமா வரமாட்டாராம். ஆமா. அந்த சோம்பல் அலுப்புல வருவாரு. அப்ப இந்த பெண்ணா பிறந்தவா என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? நாளைக்கு இது நல்லா பண்ணுங்க. ஆமா. தாய்மாரும் எல்லாம் கேளுங்க. வில்லுப்பாட்டை கேட்டுக்கங்கம்மா. உங்க புருஷன் ஏறி இருக்கட்டும். சரி. என் வீட்டுக்காரையும் கேட்டுதான் சொல்லுவேன். அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது சரி சாயங்காலம் கணவனை பார்த்து வாசல்ல நிக்கணுமோ? நிக்கணும்பா. நிக்கணும். உன் வரத்தை பார்த்து உன் பொண்டாட்டி மகன் வாசல் நின்னாளா? எங்க நிப்பா? ஏன் நிக்க மாட்டேக்கா? அவ உள்ள கயல் நாடகம் பாத்துட்டு இருப்பா. என்ன நாடகம்? கயல். ஏமா அந்த நாடகத்தை பார்த்துட்டு பொம்பளைய ஆமா புருஷன் வாரதும் தெரிய மாட்டேங்குமா? சரி. புருஷன் வந்து உட்கார்ந்து அவனுக்கு ஒரு காப்பி தண்ணி கொடுக்கறது கூட கை வர மாட்டேங்குது. ஆமா. அடுத்த நாடகம் என்ன போட்டுருவான் அவரே தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. சிங்க பண்ண பாக்கணும்னு சொல்லி இருப்பான். அது கூட பரவாயில்ல. என்ன என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிளவி உட்கார்ந்து இருக்கா. நாடகத்தை பார்த்துட்டு என்ன டிவியை பார்த்து கேசுதான் எப்படி இந்த கொடி முடிவா கொல்லட்டு அவனை நாசமா போட்டோம். இவன் விளங்காமலாம் போவான். நல்லாவே இருக்க மாட்டான். செஞ்ச சரிதான். அதானே அண்ணா பத்தி நடந்து போயிடுது. டிவியை பார்த்து ஏத்திக்கிட்டு இருக்கா. அதானே இதெல்லாம் இந்த காலத்துல கலி உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. வீட்டுக்குள்ள நல்ல அரவணைப்பா பேசி எடுத்து இருக்கணும்ல. ஆமா. புருஷன் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வாரும் போது சரி அது பெண்ணா பிறந்தவா எப்படி இருக்கணும்? சாயங்காலம் 6 மணிக்கு முகத்தை கழுவி சரி நல்ல செந்திருக்கம் பொட்டு. ஆமா. ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் வைக்க கூடாது. வச்சிருக்க கூடாது. கல்லு பொட்டெல்லாம் வைக்காதீங்க. அது மங்களமே கிடையாது. இன்னைக்கு ஒட்டுவே இங்க இருந்து அந்த கம்மா தாண்டி போக பறந்து போயிடும். ஆமா. அந்த பொட்டு வைக்க கூடாது. வேண்டாம். நல்லா குளிச்சு என்ன 6 மணிக்கு விளக்க பத்த வச்சு இப்ப எவா விளக்க பத்த வைக்க? விளக்குனா என்னன்னு கேட்கற அளவுக்கு இருக்கு. அதானே ஆடிக்கு ஒரு நாளைக்கு ஆமா நம்ம ஊர்ல முளை போட்டாச்சு சரி செத்தி எடுத்து கழுவுமன்னு கழுவி வைப்பாங்க. தினசரி 6 மணிக்கு விளக்க பத்த வைக்கணுமா? ஆமா. விளக்க பத்த வச்சு என்ன தலைக்கு நல்லா பூவை சூடி கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து வைங்க. வச்சிடணும். எடுத்து வாசல்ல போய் நாளைக்கு நின்னு பாருங்க. ஆமா. உங்க புருஷனுக்கு வேலை செஞ்ச கலப்பெல்லாம் போய் நீங்க யாருன்னு கேட்பாரு. உங்களை பார்த்த உடனே கலப்பெல்லாம் போகணுமா? ஆமா. அப்படி நிக்கணும். சக்கமா பொட்டு மாதிரி வட்ட போட்டு வச்சுட்டு வாசல்ல போய் நிக்க கூடாது. நின்றக்கூடாது. நல்ல மங்களகரமா நிக்கணும். ஆமா. நின்னா மட்டும் போதாது. ஒரு சொம்பு தண்ணி கொண்டு கொடுக்கணும். எதுக்கு? புருஷன் வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள கொஞ்சம் காலை கழுவி முகத்தை கழுவி சரி நேரம் உள்ள வாங்க. ஆமா. தண்ணி இனி சாப்பிடுதா அப்படின்னு கேட்டேன்னா சரி அவன் செஞ்ச கலப்பெல்லாம் தீருமாமா. தீந்துரும். அதை விட்டுப்புட்டு நாடகத்தை பார்த்தேன். பக்கத்து விட்டு கிளவி கூப்பிட்டு அங்க போய் பழக்க விட போனேன். ஆமா. இப்படி இருக்கக்கூடாது. இப்படியாக ஆண்ட படியிழந்து வருகிறாராம். ஆமா. கால் சோர்ந்து கை சோர்ந்து கைலாசம் வராரு. சரிதான். உமையவள் அனுதினமும் எப்படி வர பாருங்க. எப்படி சொம்பதில ஜல்லம் எடுத்து
எடுத்துட்டு வாசலுக்கு வந்து நிக்கா. சரி, ஆண்டவன் சிவபெருமான் படியிழந்து வாராரு. ஆமாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா குடும்ப பெண்களும் இப்படி இருக்கணும் தான் கதையை எழுதி வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் கைலாசத்தையும் நடந்துகிட்டு இருக்கு, நடந்துட்டே இருக்கு. பாரதி அம்மா பகவான் வரும்போது என்ன மாலை நல்ல வேலையிலே கால கழுவி கழுவி சந்தன பொட்டு வச்சு, சரி, குங்குமத்தை 2 காலையும் வச்சு நல்ல உதிரி பூவெடுத்து தொட்டு கண்ல ஒத்தி தாலி எடுத்து கும்பிடுவாங்க. அப்படிப்பட்ட வைஃப்லையா இருக்கணும். கணவனுக்கு அன்னைக்கு அப்படி மரியாதை இருந்திருக்கு. என் வைஃப் வர வழியில எண்ணெய் ஊத்தி வச்சிருவான். எண்ணெய் இருக்கியா ஊத்தி வைக்க வாங்கல. அப்பெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. அந்த காலத்துல மாமியாளுக்கும் மருமகளுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. மாமியாளுக்கு சொன்னா மருமகளுக்கு 7 முழத்துக்கு மூஞ்சி தூக்கிட்டு போயிருது. இவன் சொன்னா நான் ஏன் கேட்கணும்? நான் சாயந்திரம் புருஷன் அப்பாவி வேலைக்கு போயிட்டு வருவான். ஆமா, ஏல சுரேஷ், ஏல ரமேஷ், உனக்கு உன் அம்மா வேணுமா நான் வேணுமா? நான் வேணுமானே. நான் வேணுமா உனக்கு உன் அம்மா வேணுமா? நான் வேணா என் கூட வா. அந்த பயம் அப்பாவி பயமா? ஆமா. அவன் என்ன செய்வான்? வேலைக்கு போயிட்டு எங்க சாத்து மாய்வான், சாஞ்சிட போன கிடத்து கிடப்பான். ஆமா. இவன் நிக்க இளவு தாங்க முடியாது கொண்டாட்டிக்காரி. ஆமா. அம்மா வேணும்னா அம்மா வீட்டுக்கு போயிரு. நான் ஏன் அம்மா வீட்டுக்கு போறேன்? பெட்டியை கட்ட வேண்டியது போக வேண்டியது ஊரை பார்த்து அப்படியே போயிட வேண்டியது. அங்க போய் இருந்துட்டு போன்னு வரும். ஆமா. இனி எப்ப கூப்பிட வருவேன். இனி எப்ப கூட்டு போற வீட்டுக்கு? ஏன்னா இருக்க முடியாதுல. நீங்க எவன் போச்சோன்னா ஊரை பார்த்து காலை கட்டி கிடக்க வேண்டியதானே. மாமியா என்ன சொல்ல எனக்கு என்ன செய்யுது? என் வாழ்க்கையில் நடந்ததையா சொல்லுதேன். என் வாழ்க்கை நடக்கப்ப ஓப்பனா சொல்லுதேன். எத்தனை ஆம்பளையே கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க மக்களுக்கு தெரியும். எத்தனை பொண்டாட்டிமாரங்க புருஷமார கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் தெரியும். எல்லாரும் என் மனசுல இருக்கப்பதான் சொல்லுதானே உண்மையா சொல்லிதானப்பா ஆகணும். ஆமா. அதனால என்ன மாமனார் மாமியார்லாம் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வரம் நினைக்கணும்ப்பா. நிச்சயமா ஆய்த்தகப்ப மாதிரி கண்டிப்பா. இப்படியாக பகவானை பாத பணிவிடை செய்தால் நம்மை உமையவள் பார்வதியால் இப்படி பணிவிடை செய்யக்கூடிய போது என்ன ஒவ்வொரு நாளுமே உயிர்களானது பிறந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா எத்தனையோ கோடி கணக்கில் ஒரு உயிர் குழந்தைகள் பிறக்கும். ஆமா. ஒவ்வொரு நாளும் இப்படி பிறந்துகிட்டே இருக்குல்ல. சரி, அப்படி பிறக்குதுன்னா ஒவ்வொரு நாளையும் பிறக்க பிறக்க பூமியில வந்து பாரம் அதிகமாயிட்டு. ஆமா. நம்ம பூமியை சுமக்கிறவா யாரு? பூமாதேவி. இந்த பூமாதேவி சொன்னாலாம் எப்படி? ஆண்டவா பகவானே, நீர் டெய்லி குழந்தையா பெற்றுக்கிட்டே இருக்கு இந்த பூமியில. ஆமா. என்ன அந்த சுமைய தாங்க முடியல. என் முது வலிக்கு இன்னைக்கு பாருங்க என்ன இந்த சின்ன பிள்ளை ஊந்து போகும்போது கீழே வந்துட்டா பூமி நாச்சியா தாங்கிடுவான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த பூமி நாச்சியாங்க நம்ம எல்லாம் சுமக்கிற பூமாதேவி தான். கண்டிப்பா அவளுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பிறக்கிற உயிர்கள்லாம் பிறக்க சரி விலங்குகள் மனுஷங்கள் எத்தனை உயிர் பிறக்க ஒரு நாளைக்கு. ஆமா. இது பூமியில சுமைய உண்டாக்குது. ஆமா. அப்ப இந்த பூமி பாறை என்னால தாங்கல பகவானே. ஆமா பகவானே. பூமாதேவி என்ன சொல்றா பாருங்க. ஆண்டவனே பகவானே உயிரா பிறக்க பிறக்க எனக்கு சுமை அதிகமாயிட்டு இருக்கு. பூமியில பாரம் தாங்க முடியல. ஆமா. எனக்கு இந்த பாரத்தை குறைச்சு கொடுங்க ஆண்டவா. சரி. அப்போ வள்ளுவனாகப்பட்டவன் பறையோசை அடிக்கக்கூடியவன். ஆமா. ஏ வள்ளுவா சொல்லுங்கள். இங்க வா. வந்துட்டேன். பூலோகத்துல பூமியில போய் நீ பரவோசை அடிக்கணும். எப்படி? என்ன பரவோசை அடிக்கணும் தெரியுமா? எப்படி சுவாமி? பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க பழுத்த பழம் மட்டும் உதிர
நல்லா அடிக்க உங்களுக்கு ஐயா. இந்த அர்த்தத்தை கேட்டியா? எப்படி? பூமாதேவிய பூமி பார்த்த குறைச்சுதான் தான் கேட்டிருக்கா. சரி, ஆண்டவன் வள்ளுவனை பறையடிக்க எப்படி கூப்பிட்டுருக்கா? எப்படி? ஏ வள்ளுவா சொல்லுங்கள். நீ பூலவத்தை போய் பறையடிக்கணும். எப்படி அடிக்கணும்? எப்படி அடிக்கணும்? பூ இருக்க, பூ இருக்க, பிஞ்சி இருக்க, இருக்க, காய் இருக்க, இருக்க, கனி இருக்க, இருக்க, பழுத்த பழம் மட்டும் ஊந்து வேணும். என்ன அப்படின்னா என்னது? என்னதுயா? பூ இருக்க பிஞ்சு இருக்கன்னா எப்படி? பூவுன்னா கருக்குள்ள இருந்தே இருக்கக்கூடிய குழந்தை இருக்கட்டும், குழந்தை இருக்கட்டும். பிஞ்சு இருக்குன்னா பிறந்த பிஞ்சு குழந்தை இருக்கட்டும், குழந்தை இருக்கட்டும். காய் இருக்க கனி இருக்குன்னா என்னது? என்னது? வளர்ந்து வரக்கூடிய உயிர்கள்லாம் இருக்கட்டும், இருக்கட்டும். உன்னைய மாதிரி என்னைய மாதிரி இளவட்ட பிள்ளைகள் எல்லாம் இருக்கட்டும். எங்களை மாதிரி எனக்கு என்ன வயசு கூட ஆயிட்டு? என்ன 35 ஐயா. என்ன காய் இருக்க கனி இருக்குன்னா வயசானவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை வட்டி எல்லாம் பார்த்து பேரம் பத்தி எடுத்தவங்க இருக்கட்டும். சரி, பழுத்த பழம்னா என்னது? என்னது? தள்ளாடி தடுமாறி சதெல்லாம் பழுத்தவே இருக்கும் பாரு. ஆமா, அந்த கிழடுகிட்ட மட்டும் போட்டோம். அப்படி வரத்த கொடுக்க சொன்னாராம் வள்ளுவனை பறையடிக்கிறதுக்கு. சரி, எப்பாவி வள்ளுவன் எப்படி பறையடிக்க வரான் பாருங்க. எப்படி? ஆண்டவன் நான் சொல்லை கேட்டு ஐயா, ஆண்டவன் நான் சொல்லை கேட்டு, ஆண்டவன் சொல்லை கேட்டு பறையோசை அடிப்பானா, பறையோசை பழுத்த பழம் மட்டும் ஒதுந்து போச்சுன்னா என்ன? அது ரொம்ப எல்லாம் புதுராது. சரி, கிழடுகட்டைகள் ரொம்ப எல்லாம் அனுப்ப முடியாது. அப்ப யார பல்லுவன பறைய மாத்தி அடிக்க சொல்லணும். ஆமா, எப்படி பறைய மாத்தி அடிக்க சொல்லலாம்? எப்படி? அவன் வார வழியில என்ன சின்ன சிறு பிள்ளைகள் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருக்கு. பாவி மதுவை குடிச்சுட்டான். மது கல்லு சாராயம். சரி, அவன் மதுவை குடிச்சு சின்ன பிள்ளைங்கலாம் கல்ல தூக்கி எரியுறாங்க, போடுறாங்க. அப்படி எரியக்கூடிய போது அந்த வள்ளுவனாகப்பட்டவன் மறைய எப்படி அடிக்காம பாருங்க. எப்படி? அவன் மது குடித்த வெறியினாலே, மது குடித்த வெறியினாலே மாத்தி மாத்தி அடிப்பானா. வள்ளுவனை பார்த்து ஊர்ல விளையாடுற சின்ன பிள்ளைலாம் கல்ல தூக்கி எறிஞ்சிட்டு, கல்ல தூக்கி எறியுது. பாவி மதுவை குடிச்சு வெறியில வாரான். அப்படியே குடிச்சு வரான். மது குடிச்சா மனிதன் புத்தி சுய புத்தியா இருக்குமா? இருக்காதுல்ல. ஏமா தூக்கம் வந்து அங்கேயே படுத்து உறங்க, வீட்டுக்கு போயிடாதீங்க. வீட்டுக்கு போயிடாதீங்கம்மா. அவன் மது குடிச்சான் பாருங்க. என்ன இன்னைக்கு எல்லாரும் அலுப்புலதான் இருப்பிய. நேற்று ஃபுல்லா ஊர்வலம் நடந்திருக்கும், அக்னி செட்டி ஆட்டம் நடந்திருக்கும். ஆமா, சாமக்கொடை. சரி, இன்னைக்கு ஃபுல்லா மஞ்ச விளையாட்டு. ஆமா, மலப்பாடி கரைக்க வெறுப்பிய. ஆமா, அதனால என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இருந்துங்க. ஐயா பூசாரி ஐயா எங்களுக்கு பூசை பண்ணிட்டு அவர் தலையை கவுந்து போட்டாச்சு. எங்க வாழப்பு கொண்ட தொங்கும் போது அப்படி தொங்குது பாரு, நல்லா கிளார் அடிக்கி. ஆமா ஐயா, ஏ ஐயா ஐயா, ஏ பூசாரி ஐயா, ஐயா எந்தீங்க கொஞ்சம் பூசை வைக்கிட்டு ஸ்பீக்கர் கிட்ட இருக்காரு. இவருக்கு வழக்கத்தை பாரு, 3 நாளா பூஜை பண்ணிருப்பாரு. வள்ளுவனாகப்பட்டவன் என்ன பேசுவாரு? இந்த கருவாப்பைய வந்து வெள்ளடிக்க வந்தானே என்ன எதுக்கு அண்ணா போச்சு. ஐயா வீட்டுக்கு போய் எங்க போனாலும் வந்துருங்க ஐயா. ஏ வள்ளுவா, என்ன மது குடித்த வெறியினால பறைய மாத்தி அடிச்சிட்டான். மாத்தி அடிச்சிட்டான். மதுவை குடிச்சான் பாத்தீங்களா? சரி, அந்த பறையடிக்கும் போது மதி மயங்கி போச்சு. ஆண்டவன் என்ன சொன்னாரு? போய் இருக்க பிஞ்சு இருக்க கனி இருக்க காய் இருக்க பழுத்த பழம் மட்டும் உதிரன்னு சொன்னார்ல. இவன் மது குடிச்ச வெறியினால என்ன பூ உதிர, பிஞ்சுதிர, காய் உதிர, கனி உதிர, பழுத்த பழமோ உந்து. அப்ப
யாருதான் பூமியில இருப்பா சொல்லிட்டு வாங்கி அந்த பையன் அன்னைக்கு வள்ளுவ மாத்தி பறையடிக்க போய்தான் இன்னைக்கும் கருக்குள்ள இருக்கிற குழந்தை பிறக்கும் போதே இறந்து வருது. ஆமா அது மட்டுமா என்ன பிறந்த அன்னைக்கும் குழந்தைகள் இறந்துருது. சரி விலங்குகளும் அப்படிதான் மனுஷ உயிரும் அப்படிதான் கண்டிப்பா வளர்ந்து வரக்கூடிய போது இறந்துருதாங்க. ஆமா பழுத்த கிழவிகளை சொல்லவா செய்யணும்? சொல்லவே வேண்டாமே. இவன் மாத்தி பறையடிச்சு அடிச்சான் பாத்தீங்களா? சரி எல்லாம் உதிர்ந்து போச்சு. ஆமா நல்லா கவனிக்கணும் நம்ம பொம்மையாபுரத்து தாய் மக்கள் எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. பூமாதேவி என்ன கேட்டா வரத்த என்ன டெய்லி தினசரி உயிர்கள் பிறக்க பிறக்க எனக்கு பூமி பாரமா இருக்குன்னா இருக்கு. இப்போ பிறந்ததை விட இந்த வள்ளுவம் மாத்தி பறையடிக்க போய் எல்லாம் போய் உதிர்ந்து கீழே வந்துட்டு பாருங்க எல்லாம் செத்தாச்சு. சரி இப்போ மனுஷனாகப்பட்டதும் எந்த விலங்காந்தனும் பிறக்கிற சுமையை விட இங்க இறந்து போற சுமத்தான இருக்கு. ஆமா பிறக்கிறத விட இறந்து போற சுமத்தான் அதிகமா இருக்கு. சரி இந்த இறந்தத பிணம்னு சொல்லுவாங்க. ஆமா பிறந்தெல்லாம் செத்து செத்து அப்படியே பூமியில கிடக்கு. எத்தனை பிணத்தை அள்ளி குமிக்க? ஆமா இந்த பிணச்சுமையா இருக்க ஆண்டவா. ஆமா ஏ ஆண்டவனே பகவானே அடியாளோட வார்த்தைகளும் பூமாதேவி சொல்லுவானா? ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அடியாளோட வார்த்தைகளும் சிவனாரே நான் பூமாதேவி பூமி பாரத்தை குறைக்க சொன்னேனே. ஆமா எனக்கு இப்போ உயிர் சுமை இருக்குன்னு குறைக்க சொன்னா பிணச்சுமையெல்லாம் இருக்கு. என்ன செத்து போச்சு? இந்த பிணச்சுமைய குறைக்க பிணச்சுமை வந்து குறைச்சிட்டாங்க. சரி இப்படியாக இருக்கும் போது ஆமா ஆண்டவன் பிணத்தை சுமக்கன்னு என்ன சொன்னாரு? என்ன ஏமா உனக்கு நீ உயிரை குறைக்க சொன்னேன். ஆமா இந்த வள்ளுவ மாத்தி பறையடிச்சுட்டான் அடிச்சு போயிட்டான். அதனால உனக்கு பூமியில வந்து பிணங்கள் அதிகமாயிருச்சு. சரி நான் கொடுத்த வாக்க நீ மாத்தி தந்துட்டீர பகவானே. ஆமா பூமாதேவி கேட்டதுக்கு சிவன் மாத்தி கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. சரி ஏமா பூமாதேவி என்ன கவலைப்பட வேண்டாம். நாளையோரே நாள